வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சோம்ஜி ஸ்ரீலக்ஷ்மணா ஜோதிட ஆராய்ச்சி மையம். நம்ம இது வரைக்கும் திதிகளை பற்றி பார்த்தோம். திதி சூனியத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். திதி சூனியம் அப்படின்னு என்ன? அதாவது சூனியம்னா பூஜ்யம்னு அர்த்தம். நம்ம பூஜ்யம்னா நம்மளுக்கு அந்த திதிக்குண்டான இது பலம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஒரு திதியில் பிறந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா திதி சூனிய ராசிகள் இருக்குது. திதி சூனிய ராசிகளுக்கு இருக்குது, அதனோட அதிபதிகள் இருக்காங்க. ஸோ அப்போ திதி சூனியத்தில் இருக்கக்கூடிய இந்த ராசின்னு அதனோட அதிபதிகள் பலவீனமாக கருதப்படும். அப்போ அந்த ராசியை குறிக்கக்கூடிய பாவங்களும் நம்மளுக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் தரக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ இந்த 15 திதிகளில் எந்தெந்த திதிக்கு எந்தெந்த ராசிகள் சூனிய ராசிகளாக வருதுங்கிறத மட்டும் இன்றைக்கி நாங்கள் பார்க்கலாம். மேஷராசி பிரதம திதியில் பிறந்தவங்களுக்கு மேஷராசி சூன்ய ராசியாக வரும். துவிதியை திதியில் பிறந்தவங்களுக்கு ரிஷபராசி சூன்ய ராசியாக வரும். திருதியை திதியில் பிறந்தவங்களுக்கு மிதுன ராசி சூன்ய ராசியாக வரும். சரிங்களா? சதுர்த்தி திதியில் பிறந்தவங்களுக்கு கடகராசியும், பஞ்சமி திதியில் பிறந்தவங்களுக்கு சிம்ம ராசியும், சஷ்டி திதியில் பிறந்தவங்களுக்கு கன்னி ராசியும் சூன்ய ராசியாக வரும். சரிங்களா? சப்தமி திதியில் பிறந்தவங்களுக்கு துலா ராசியும், அஷ்டமி திதியில் பிறந்தவங்களுக்கு விருச்சக ராசியும் சூன்ய ராசியாக வரும். சரிங்களா? நவமி தசமி திதியில் பிறந்தவங்களுக்கு தனுசு ராசியும் மகர ராசியும் சூன்ய ராசியாக வரும். ஏகாதசியில் பிறந்தவங்களுக்கு கும்பராசியும், திரையோதசியில் பிறந்தவங்களுக்கு மேஷராசியும், சதுர்த்தியில் பிறந்தவங்களுக்கு ரிஷபராசியும் சூன்ய ராசியாக வரும். சரிங்களா? பௌர்ணமி பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அனைத்து ராசிகளும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். சரிங்களா? இதில் நம்மளுக்கு பலம் இழக்கக்கூடிய காரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷராசி சூன்யமாக வரவங்களுக்கு அரசு சம்மந்தமான விஷயங்களும் நம்மளுக்கு தலை சம்மந்தமான பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். ரிஷபராசி சூன்ய ராசியாக இருக்கிறவங்களுக்கு செல்வம், குடும்பம் இதிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். மிதுன ராசி சூன்யமாக வரவங்களுக்கு பேச்சு, கல்வி இதில் கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கும். கடகராசி பார்த்திங்கன்னா மன அமைதி கெடும். அதே மாதிரி தாய் கூட கொஞ்சம் சுணக்கங்கள் கஷ்டங்கள் ஏற்படும். சிம்ம ராசிகளுக்கு குழந்தைகளால் பாதிப்பு கொடுக்கும். புகழ் இதெல்லாம் கொஞ்சம் செல்வாக்கு குறையும். சரிங்களா? கன்னி ராசிங்க பார்த்திங்கன்னா உடல் நலம், சகோதரர்களுக்குள்ள பிரச்சனைகள், உடல் நலம் பாதிக்கப்படும். துலா ராசி சூன்யமாக வரவங்களுக்கு திருமணம், கூட்டாளி அதாவது நண்பர்களோட இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். விருச்சிக ராசியை கிடைக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரகசியமான விஷயங்கள் மாற்றங்களை கொடுக்கும். சரிங்களா? தனுசு ராசி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா மன ஞானம் ரீதியானது பிதா அதாவது தந்தைக்கு உரியதாகவும் கருதப்படும். சரிங்களா? மகர ராசிங்கும்போது பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும். கும்பராசியாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூலியமாகவும் லாபங்கள் சம்மந்தமான விஷயங்களும் பாதிப்பை கொடுக்கும். சரிங்களா? மீன ராசி கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா ஆன்மீக சம்மந்தமான பிரச்சனைகள், அழிவு சம்மந்தமான பிரச்சனைகள் கொடுக்கும். ரிஷபராசிக்கு போது சொத்துலையும் காதல் சம்மந்தமான பிரச்சனைகளும் பாதிப்பை கொடுக்கும். பௌர்ணமிங்க பார்த்திங்கன்னா அன்றைக்கி சந்திரன் பலம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இப்போ முழு சந்திரனோட சக்தி அதிகமாக இருக்கிறது போது அவங்களுக்கு பௌர்ணமி பார்க்கறதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் பெருசாக இருக்காது. சரிங்களா? நமசிவாயம். அடுத்த ஏதாவது உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். உங்களுக்கு இந்த தகவல் போதுமானதாக பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கப்படும். சரிங்களா? நமஸ்காரம்.